மக்களுக்கு பயப்படுத்தக்கூடிய இந்த சக்தியால் உங்களோட கருத்தை நாங்கள் பரிசீலிப்போம். ஆனால் மக்களுக்கு உகந்ததாக இருக்கும். மக்களால் ஒதுக்கப்பட்ட அதாவது மக்களால் திருப்ப நாங்கள் தெரிவிக்கணும். அதாவது தமிழ் மக்களின் உரிமை பற்றி தான் இதுவரை காலம் பேசப்படுறது, கட்சிகள் கையில் எடுக்கிறது தமிழர்கள உரிமை தொடர்பாக. நீங்கள் இதுவரைக்கும் கதைச்சதுல தமிழர்கள் உரிமை தொடர்பாக நீங்கள் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லல. அப்படியான உங்களோட கட்சியின் கொள்கை என்ன? தற்போது மக்களுடைய வாழ்வாதார நெருக்கடியை தீர்வு தான் நம்ம நோக்கம். நாங்கள் அந்த கட்சியை நாங்கள் இப்போ வெளிக்கொண்டு வரோம். எங்களோட மக்களுக்கு நிறைய வாழ்வாதார நெருக்கடி இருக்கு. எங்களோட மக்கள் மத்தியில் எங்களோட மாணவர் மத்தியில் போதைப் பொருள் அச்சுறுத்தல் நிறைய இருக்கு. அதை நாங்கள் தீர்க்கக்கூடிய வேலை திட்டம் நிறைய இருக்கிறதுக்கு நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களுக்கு தீர்வு சொல்றதாக நாங்கள் கதைக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். அதாவது எதிர்காலத்தில் தேர்தல் களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நாங்கள் காலப்போக்கில் யோசிச்சு நாங்கள் அதுக்குரிய முடிவு தான் நாங்கள் ஊடகங்களுக்கு தெரியும். இப்போ பெருவாரியாக அரசியல் கட்சிகள் எல்லாம் ஒரே தலைமையங்கள் இல்லாட்டி கூட்டாக இல்லாட்டி ஒன்றாக பயணிக்கணும் என்று சொல்லி கருத்து முன்வைக்கப்படுது. அந்த வகையில் ஒரு தனி கட்சியாக நீங்கள் தனியில் வெளியில நின்று இதில் நீங்கள் சாதிக்க முடியும். அது உங்களுக்கு தெரியும். கூட்டாக இருக்கிற கட்சியெல்லாம் கூட்டாக கொண்டு சொல்லி எதுவும் நடந்த பலதே இல்லை. அது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு 16 வருஷம் பார்த்துட்டு தான் இந்த கட்சி உருவாக்குறோம். இப்போ கூட்டாக கொண்டு பல கட்சிகள் பல வருடங்கள கூடுதவே கொண்டவே எது நடந்ததாக வரலாறு இல்லை. இப்போ உங்களுக்கே அந்த உங்களுக்கு தெரியும் விஜயம். அப்போ நாங்கள் இது மக்களோட சேர்ந்து இயங்க போகிறோம். நாங்கள் சேர்றது மட்டும் மக்களோட மட்டும்தான். அதாவது மக்களின் ஆலோசனைப்படி அதை எந்த கட்சி என்னன்னு ஆகணும்னா மக்களின் ஆலோசனைப்படி நாங்கள் முடிவெடுப்போம். அது நாங்கள் கடந்த காலங்களில் கடந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் அதை வச்சு நாங்கள் மக்களோட கலந்து ஆகும். நாங்கள் யாருக்கும் எதிராக கலைக்க மாட்டோம். எங்களுக்கு யாருக்கும் எதிர்ப்பு இல்லை. எங்களோட மக்களின் பணிகள் எங்களுக்கு நோக்கம். நாங்கள் தான் எதிராக பார்க்கிறோம். அதை அவையப்படி செய்யலாம் செய்யணும். நாங்கள் தான் கலடம். கடந்த காலங்களில் 2002ஆம் ஆண்டு சமாதானம் 2002ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் கூட்டமைப்பை உருவாக்கிய நேரம் அந்த கூட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உழைத்தவர்கள் நீங்கள், கூடுதலானவர்கள் நீங்கள், அரசியல் போராளிகளாக ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே உழைத்தவர்கள் நீங்கள். திருப்பி அவையோட போய் அவை உங்களோட சேர்ந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க? இல்லை, அது நாங்கள் என்னன்னா அடுத்த காலங்களில் நாம் கூட்டமைப்பை ஏற்படுத்தி விட்டது. அது உங்களுக்கு தெரியுமா? சரியான முறையில் செயல்படாமல் அது தண்டவாளம் உடைஞ்சு போகுது. அதுக்குள்ள நிறைய உறுப்புகள் உடைஞ்சு போகுது. அவை மக்களின் நிலைமை அவை கருதி அவை அதை சிரமப்பட்டு அவையால் புரியலாம். அதை தங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியாது. நாங்கள் அவையோட நாம் சேர்ந்து நாங்கள் செயல்பட்டால் எங்களுக்கு அவையோட செயல்பாட்டுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. நாங்கள் அதுக்குள்ள போட்டி தேவை எங்களுக்கு. நாங்கள் மக்களுக்கான பயணத்தை நாங்கள் நீட்டாக செய்வோம். மக்களுக்கான பயணத்தை எங்களோட கட்சி சரியாக கட்டுப்பாடு ஒழுக்கமாக நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களை தேடி செய்வோம். எங்களுக்கு அதான் எங்களோட நோக்கம். அதுக்காண்டி புலமொழியான 5 கட்சியை தேடி செய்வோம். ஒரு அரசியல் தீர்வுக்கான முனைப்புக்கு உங்களுடைய கட்சியின் உருவாக்கம் வாக்கு சிதைவை ஏற்படுத்தாது. உங்களுடைய அரசியல் கட்சிகள் பிரிஞ்சு பொறுப்பு கட்சிகள் உருவாகவில்லை. குறிப்பிட்ட ஒரு சம்பவம் தான் தமிழ் சமூகம் இருக்குது. இந்த வாக்கு சிதைவுகள் வரும்போது தமிழுக்கு அந்த இது பலம் இல்லாமல் போயிடும் என்ற ஒரு கருத்து வெளியில இருக்குது ஏற்கனவே. அது இருக்கு. என்னன்னா நாங்கள் கட்சி நோக்கம் மாற்றி சிதவின் கூட கருத்து. அது முக்கியமான கருத்து என்னன்னா மாற்றி சிதம் என்ன செய்யுது விட சிதஞ்சுனா போகும். நாங்கள் விட்டோம்னா என்ன சிதஞ்சு போயிடும். எங்களோட முகவரியும் இல்லாம போகும். அப்போ அதுக்காக தான் நாங்கள் இப்போ படிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் முனைப்பாக தான் அதை செய்ய போகிறோம். நாங்கள் என்ன சாமர்த்தியம்னா இந்த சிறவை கூடுதலாக போகும். அப்போ அதுக்காக தான் நாங்கள் படிக்கிட்டு நாங்கள் அந்த சிறவோட நாங்கள் சீர்படுத்துறதுக்கு நாங்கள் வரோம். அதை நாங்கள் செய்வோம். நிச்சயம் செய்வோம். உங்களுக்கு இருக்கு, மக்கள் இருக்கு. கடந்த காலங்களில் தேர்தல் ஏதாவது போட்டி இல்ல நாங்கள் தேர்தலில் நாங்கள் கலப்படங்க இல்லை. நாங்கள் கடந்த வாரம் 4 வருஷமா இயங்கி வரோம். எங்களுக்குள்ள கட்டமைப்பு எங்களுக்குள்ள நிதி கட்டுவாரத்தை வச்சு நாங்கள் மக்களுக்கு பல்வேறுபட்ட உதவிகளை செய்து வந்திருக்கோம். மாணவர் மத்தியில் சில உதவிகளை செய்து வந்திருக்கோம். இனியும் வருங்காலத்தில் எங்களோட கட்சி மக்களுக்கான தேவையை செய்யறதுக்கு இன்னைக்கு